ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெண்டர் அண்ட் கேஸ்ட். இதை எடிட் பண்ணவங்க அனுபமா ராவ். இவங்க ஒரு இந்தியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன், ரைட்டர், எடிட்டர் அண்ட் ஆல்சோ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் எஸ்ஸே இது வந்து ஒரு அகாடமிக் எடிட்டட் வால்யூம் தான். 2003 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. காலி ஃபார் விமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடிங் ஃபெமினிஸ்ட் பப்ளிஷர் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இஷ்யூஸ் இன் கண்டெம்பரரி இந்தியன் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு சீரீஸில் ஒரு பார்ட்டாக தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது நான் ஃபிக்ஷன் தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்ரி தலித் விமன் என்ன மாதிரியான சஃபரிங் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட வாய்ஸாக தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபுல்லாக ஃபெமினிஸ்ட், சோஷியல் தியரி, ஜெண்டர் ஸ்டடீஸ், தலித் ஸ்டடீஸ் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அந்தாலஜி தான், ஓகேவா? நிறைய எஸ்ஸேஸ் வந்து இதில் கலெக்ஷனாக இருக்குது. ஹிஸ்டாரியன், சோஷியாலஜிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் தியரிஸ்ட் நிறைய பேர் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரோட ஐடியாஸையும் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் புக் வந்து இருக்கும். 1990s to 2000 அந்த பீரியடில் வந்துட்டு ஃபெமினிசம் அப்படின்றதோட ப்ராப்பரான புரிதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபெமினிசம்னா இதுதான் அப்படின்றத ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒர்க்காக இது இருக்கும். இதோட ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது தியரட்டிக்கல் அண்ட் ஆல்சோ ரிசர்ச் பேஸ்டாக ஒரு டிஸ்கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு ஜென்டில் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 1995 கோபால் குரு அப்படின்றவர் வந்து ஒரு ஒர்க் எழுதுறாரு, ஓகேவா? தலித் விமன் டாக் டிஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து தலித் விமன் வந்து ரெண்டு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ஒன்று அவங்க ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தால் அவங்க சஃபர் ஆகிறாங்க. 2 டைப் ஆஃப் டாமினேஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பிராமின்ஸ் எந்த அளவுக்கு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து கம்ப்ளீட்டாக தலித் விமனை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த எஸ்ஸே வந்து பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் தலித் விமன் அப்படின்ற NFDWன்ற ஒரு மூமெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு தான் இந்த புக்கை வந்து அனுபமா வந்து எடிட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? நிறைய பேரோட கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த புக்கை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஸே வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மெட்டில் நான் வந்து இதில் கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் ப்ரீஃபாக இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் ஃபெமினிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா மூமெண்ட் ஃபார் விமன் ரைட்ஸ் இல்லையா? ஃபெமினிசம் அப்படின்னா நம்ம என்ன பேசுவோம்? விமனோட ப்ராப்ளம்க்கு அகேன்ஸ்டாக நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது. விமன் எல்லாருமே ஒரே மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஜென்ரலான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் இல்லையா? பட் அனுபமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தலித் விமன் கிட்ட பேசும்போது அவங்களோட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, வெயிட், அவர் ப்ராப்ளம் ஆர் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் கேஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ஜெண்டரால் மட்டும் நாங்கள் சஃபர் பண்ணப்படலை, கேஸ்டிசமும் எங்களோட லைஃப்பில் இருக்குது, அதனாலையும் நாங்கள் நிறையா சஃபர் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு அப்பர் கேஸ்டில் இருக்கக்கூடிய விமன் வந்து அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க ஒரு விமனாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தலித் விமன் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க ஒரு விமனாக இருக்கிறதுனால, இன்னொன்று அவங்க வந்து ஒரு லோ கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பர்சன் அப்படின்றதுனால இல்லையா? ஸோ ரெண்டு விதத்தில் அவங்கள சப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அனுபமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் ஃபெமினிசம் அப்படின்றத பற்றின ப்ராப்பரான புரிதல் நமக்கு வேணும். இந்தியாவில் ஜெண்டர் அப்படின்றத மட்டும்தான் ஃபெமினிசம்க்கான ஒரு ப்ராப்ளமாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. கேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜெண்டர் இது ரெண்டுமே இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஜெண்டரை பற்றி மட்டும் பேசக்கூடாது, கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் ரெண்டையும் சேர்த்து தான் பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா கேஸ்ட்டு தான் ஒரு விமனை இன்னும் அதிகமாக சப்ரஸ் பண்ணுது இல்லையா? அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்தாலும் அவங்களால வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ JB மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விமனுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதோ அதே மாதிரி மென்னுக்கும் நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் தேர் கேஸ்ட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு யாரும் வாய்ஸ் தரமாட்டாங்க, அவங்களாலேயும் எதிர்த்து கொஷின் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க மேலே டூ மச் ஆஃப் வைலன்ஸ். ஸோ அது எல்லாமே கேஸ்ட் பேஸ்டு சிஸ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் வைலன்ஸ் தே மைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஃபெமினிசம் அப்படின்றது ஜெண்டர் மட்டும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு அப்பர் கேஸ்ட் மென் வந்து ஒரு தலித் விமனை ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு விமன் அப்படின்றதுனால அண்ட் ஆல்சோ அவங்க வந்து லோ கேஸ்ட் அப்படின்றதுனால. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க ஒரு பொண்ணு அதனால் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லாதீங்க. அவங்க ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதனால தான் ஈஸியாக ஆகிட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் ஃபெமினிசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது அப்பர் கிளாஸ் விமனோட இஷ்யூஸை தான்.
இல்லையா? அந்த மாதிரியான இஷ்யூஸ் மட்டும் தான் எல்லா விமனுமே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் யூ ஷுட் கன்சிடர் தலித் விமனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் தான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு ஜென்ரலான அப்பர் கிளாஸ் விமன் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறா அப்படின்னா அவளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் ஒரு தலித் விமனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பராலேயே வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஒரு தலித் ஃபெமினிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we need to talk about caste and also gender together. ஓகேவா? ஜெண்டர் மட்டும் தனியாக வராது, ரெண்டையும் சேர்த்து பேசுங்கன்னா ஒரு தலித் ஃபெமினிஸ்ட் சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு அப்பர் கேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட் வந்துட்டு ஈக்குவலாக எங்களுக்கு பே பண்ணணும், ஒர்க்கிங் பிளேஸில் மென்னுக்கு ஈக்குவலாக விமனுக்கும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான அப்பர் கேஸ்டில் இருக்கக்கூடிய ஃபெமினிஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு தலித் ஃபெமினிஸ்ட் எப்படி பேசுவாங்கன்னா, எங்களுக்கு ஈக்குவலான பேமெண்ட் வேணும் தான், அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமாக எங்களுக்கு வேர்ஸ்ட்டாக நீங்கள் ஜாப் கொடுக்கக்கூடாது, எங்களை வேர்ஸ்ட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது, எங்களோட கேஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கான ஜாபை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்களோட கம்யூனிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியே அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ண சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேஸ்ட் பேஸில் அந்த ஜாபை கொடுக்காதீங்க. எஜுகேஷனாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி கொடுங்க. ஸோ சேலரி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விமனோட ப்ராப்ளமும் சேம் கிடையாது. தலித் விமன் நீங்கள் போகும்போது இன்னும் டீப்பராக நீங்கள் வந்து ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்தியாவில் வந்து கேஸ்ட் ரூல்ஸ்னு வரும்போது நம்ம டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் பியோர் அண்ட் இம்பியோர் இல்லையா? யார் வந்து பியோரான ஒரு சோல், யார் வந்து இம்பியோராக இருக்கிறாங்க? ஏன்ஷியன் பீரியட்லலாம் தலித் விமனை வந்து எல்லாரும் தண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டாங்க, அவங்க கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய மென் வந்து தலித் விமனை வந்து ஹராஸ் பண்ணுறதும், அவங்கள வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டுக்கான ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் இதெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் பண்ணும்போது அவங்க இம்பியோர், அவங்க அன்டச்சபிள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொசைட்டியில் அவங்க வந்து அவங்கள இம்பியோர்னோ அன்டச்சபிள்னோ அவங்க போர்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. எந்த பீப்புள் எங்கே வாழணும், என்ன அவங்க சாப்பிடணும், கோயிலுக்குள்ளே வரலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே விமனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே முக்கியமாக இந்தியாவில் தான் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா? தலித் விமன் வந்துட்டு நிறையா ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கள வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ செக்ஷுவலி அவங்க வந்து ஹராஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒரு தலித் விமன் அப்படின்றது. ஸோ கம்யூனிட்டி தான் முன்னாடி நிற்கிதே தவிர அவங்களோட ஜெண்டர் கிடையாது. ஸோ ரெண்டையும் ஒன்றா பேசுகிறதா இருந்தால் ஃபெமினிசம் பேசணும், இல்லை அப்படின்னா அது வந்து ஃபெமினிசமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து தலித் விமனுக்காக பேசுகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அப்பர் கேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த தலித் விமனோட சஃபரிங் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ ஒரு தலித் கம்யூனிட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட்டுக்கு தான் அவங்களோட சஃபரிங்ஸ் என்னன்றதை தெரியும். ஸோ அவங்க தான் அதை வந்து இன்னும் சோல்ஃபுல்லாக பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சைட் ஸ்டோரியை கேட்காம நீங்கள் ஃபெமினிசம் பேசுகிறீங்கன்னா அது ஃபெமினிசமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா விமனும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமை விட டபுள் அண்ட் ஆல்சோ ட்ரிபிளாக அவங்க வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. இப்போது அனுபமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது கேஸ்ட்டாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், இது எல்லாமே கனெக்டடாக இருந்திருக்கு. இப்போது இந்தியன் ரிஃபார்ம் மூமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன்ஷியன் பீரியடில் இந்த விடோஸ்க்கெலாம் நிறைய க்ரூயலான நிறைய பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஈவன் அவங்க சின்ன வயசுலேயே விடோ ஆகிட்டாலும் கூட லைஃப் லாங் அவங்க வந்து ஹெட் ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கணும், எந்த மென்னையும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. தேவதாசி முறையெல்லாம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி சதி, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே விமனுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ விமன் வந்து கண்டினியூஸாக சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய மூமெண்ட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு ஜெண்டர்ன்றதை மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா ரெஃபர்மேஷன் அப்படின்றது வந்திருக்காது. அங்கே கேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜெண்டர் ரெண்டையும் சேர்த்து பார்த்தாங்க. ஸோ தட் நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு, நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த பியூரிட்டி, மொராலிட்டி, இந்த மாதிரி அப்பர் கிளாஸ் வந்து சில டேர்ம்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே ஷேப் பண்ணப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ப்ராப்பரான ஒரு புரிதலோடு இருந்தாங்க. இப்போ அந்த புரிதல் வந்து மாறிட்டு வருது. ஸோ அதை தான் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் இது ரெண்டுமே ஒன்றா தான் வருன்ற ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆக்சுவல் ஃபெமினிஸ்ட்டாக இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவில் வந்து நிறையா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். விமனுக்குன்னு நிறைய கோட்டாஸ் இருக்கும். ஆனால் தலித் விமனுக்கு நீங்கள் எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவங்க வந்து ஒரு எலெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அவங்க போத்
கேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜெண்டர் இந்த மாதிரியான இஷ்யூஸால் அவங்க வந்து சஃபர் ஆவாங்க. அவ்வளோ ஈஸியாக அவங்கள வந்து பொசிஷனுக்கு வர விட மாட்டாங்க. ஈவன் அவங்க ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் எஜுகேட்டடாக இருந்தாலும் அவங்களோட ஜெண்டர் அண்ட் ஆல்சோ கேஸ்ட் அது ரெண்டுமே அவங்கள வந்து அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண விடாது. பாலிடிக்ஸ் அப்படின்றப்போ அது கம்ப்ளீட்லி பார் இல்லையா? கேஸ்ட் பேஸில் தான் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கும்போது ஒரு தலித் விமனால் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபெமினிஸ்ட் பாலிடிக்ஸில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? ஃபுல்லாகவே எப்போவுமே ஃபெமினிசம் அப்படின்னாலும் மென்னுக்கு ஈக்குவல் விமன் இது மட்டும் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எவ்ரிவேர் இருக்குது. ஆனால் டீப் ரூட் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்ட் பேஸ்டாக விமன் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. மென்னுமே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க கேஸ்ட் பேஸ்டில். ஆனாலும் விமனுக்கு வந்து அது எப்போவுமே டபுளாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்ல வரக்கூடிய ஃபெமினிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? இப்போ அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபெமினிஸ்ட்டாக இருக்கிறவங்க என்ன தான் அவங்க ஃபெமினிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து நான் விமனுக்காக தான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு வாய்ஸில் இருக்கிறதுனால, கேஸ்ட்டை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லாததுனால, கேஸ்ட்டையும் ஜெண்டரையும் ஒன்றா சேர்த்து வச்சு அவங்க பேசாததுனால, ஒரு லோ கிளாஸ் பொண்ணுக்காக அவங்க பேசுகிறாங்க, ஒரு தலித் விமனுக்காக அவங்க பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஜெண்டரை விட கேஸ்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு தலித் ஃபெமினிஸ்ட் மட்டும்தான் அவங்களோட ஓன் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண முடியும், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை அவங்களால ப்ராப்பராக கன்வே பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஃபெமினிஸ்ட் குரூப்பில் வந்துட்டு அப்பர் கிளாஸ் ஃபெமினிஸ்ட்டும் இருக்கிறாங்க, தலித் விமனும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இஷ்யூஸை வந்து அட்ரெஸ் பண்ணும்போது தலித் விமன் அவங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸை சொல்லும்போது தான் அது இன்னும் சவுண்டடாக இருக்கும், எல்லாருக்கும் புரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று அவங்க நல்லா படித்து வெளியே வரணும். ஸோ அதுக்கு அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இருந்தாலும் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்களோட வாய்ஸ் எல்லாரும் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இன்னொன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே புரிஞ்சுக்கணும், கேஸ்ட் அண்ட் ஆல்சோ ஜெண்டர் இது ரெண்டுமே ஈக்குவல். நம்ம வந்து ஒரு விமனை ஜெண்டர் வைஸ் பார்க்காம அவங்களோட கேஸ்ட் வைஸ் பார்க்காம அவங்களோட ஸ்கில் அண்ட் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ஒரு பெட்டர் சொசைட்டியை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபெமினிசம் பற்றின ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் தலித் விமனோட கண்டிஷன், அவங்க எந்த அளவுக்கு வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான சஃபரிங்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த எஸ்ஸில் அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.